பிள்ளைகள் இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේමවන්තයනි ඔයාලා සුබ පතල පිළිගන්නවා. இந்த நாளை ஒரு புதிய மாதத்துல நாங்க வந்திருக்கிறோம். අපි ඇවිල්ලා අලුත් මාසයක් තුළට පැමිණියා. இந்த நாள் கர்த்தர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். මේ දවසේ උන්වහන්සේ අපිට වචනයක් තබා பாருங்க, තිබෙනවා. 2 தீமோத்தேயு 2 තීමෝති 4வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுது, 4 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි වචනේ කියනවා. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. ලෝකකරුවා වූ ඇලෙක්සැන්ඩර් මට බොහෝ නපුරුකම් පෑවේය. ස්වාමීන් වහන්සේ ඔහුගේ ක්‍රියාවල් ලෙස ඔහුට විපාක දෙනවා ඇත. இன்னைக்கு பாருங்க, அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, ඒ ස්ථානයේ පවුල් කියනවා எனக்கு அலெக்சாந்தர் அநேக தீமை செஞ்சாரு, මට ඇලෙක්සැන්ඩර් ඇවිල්ලා ගොඩක් නපුරුකම් කළා. ஆனா அவருடைய செய்கைக்கு தக்கதாய் கர்த்தர் அவருக்கு பதில் அளிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. නමුත් එයාගේ ක්‍රියාවන් වලට අනුව උන්වහන්සේලාට කරයි කියලා කියනවා. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேகர் தீமை செஞ்சிருக்கலாம். අපේ ජීවිතේ ගොඩක් අය නපුරුකම් කරන්න පුළුවන්. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் துரோகம் நினைச்சிருக்கலாம். අපේ ජීවිතේ ගොඩක් අය ඇවිල්ලා ද්‍රෝගීකම් කරන්න இன்னைக்கு පුළුවන්. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில கூட ඔයාලා බලන් ඉන්නවා ඔයාලගේ ජීවිතේ அநேக වුණා. ஏமாற்றங்களுக்கு நீங்க ஆளாகி இருக்கலாம். ගොඩක් රැවටිලිකම් වලට ඇවිල්ලා ඔයාලා ඇතුල් වෙන්න நீங்க පුළුවන්. நன்மை செய்து நீங்கள் தீமையை மாத்திரம் இன்னைக்கு அனுபவித்து கொண்டு இருக்கலாம். ඔයාලා යාපත කරලා ඔයාලා ඇවිල්ලා ඒ නපුර ඇවිල්ලා විඳින්න සිටින්න පුළුවන්. நீங்க நான் எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், මම කොච්චර මෙයාට උදව් කළාද? ஆனா எனக்குன்னு ஒரு தேவை வர நேரம் இவங்க எனக்கு கை கொடுக்கலையே அப்படின்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல கவலையோட கூட அதை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். නමුත් මට උදව්වක් අවශ්‍ය වන වෙලාවට මෙයාලා මට උදව් කරේ නැහැ කියන වාර්තාවනයකුත් තිබෙන්න கடந்த மாசம் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். ගිය මාසේ වල ඇවිල්ලා ඔයාලා එලෙස සිටිලා සිටින්න පුළුවන්. வருடங்களாக அப்படியாக நீங்க யோசிச்சுட்டு வந்திருக்கலாம். අවුරුදු ගණන් ඔයාලා එලෙස සිතන්න පුළුවන්. நீங்க அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ඔයාලා ඒ සියල්ල උන්වහන්සේට කැප කරන්න. கர்த்தர் பார்த்துக்குவாரு. උන්වහන්සේ බලාගයි. கர்த்தர் அவங்களுக்கு பதில் கொடுப்பாரு. උන්වහන්සේ යාලට පිළිතුර ලබා நான் දෙයි. ஏதாவது செய்ய போனோம், මම මොකක් හරි කරන්න இதுக்கு ඕනේ. ஏதாவது ஒரு பதில் அடி கொடுக்கணும், මේකට මොනාරි දෙයක් මම අනිවාර්යයෙන් කරන්න ඕනේ. உங்களுக்கு நான் 2 வார்த்தை கேட்டாதான் சரி, මම එයාට දෙකක් කිව්වොත් තමයි හරි. இல்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க போராடாதீங்க. මම මොනාරි කරන්න ඕනේ කියලා ඔයාලා පොර බදින්න එපා. தேவையில்லாம நாங்க எந்த ஒரு காரியத்தையும் குறிச்சு போராட தேவையில்ல. අපි ඒක ගොඩක් සිතලා ඇවිල්ලා අපි ඒ දේ කරන්න අවශ්‍ය නැහැ. கர்த்தர் நமக்காக பதில் கொடுக்கிற தேவன். උන්වහන්සේ අපුදේශා පිළිතුරු ලබා நீங்க දෙනවා. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல, நீங்க வேலை செய்யற இடமா, ஏதோ ஒரு குடும்பத்திலேயே ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காரியம் உங்க இருதயத்தை இன்னைக்கு துளைச்சு கொண்டிருக்கலாம். එවැනි මොනාරි වාර්තාවනයක් තුළ ඔයාලගේ අදවත ඇවිල්ලා තිබෙන්න පුළුවන්. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, නමුත් මේ දවසේ උන්වහන්සේ කියනවා கர்த்தர் அதுக்காக பதில் கொடுக்க போறாரு. ඒ උදේශ උන්වහන්සේ පිළිතුරු ලබා දෙන්න යනවා. தீமை செஞ்சிருக்கலாம், உங்களுக்கு නපුරු කරන්න පුළුවන් ඔයාලට. உங்களை ஹர்ட் பண்ணி இருக்கலாம், ඔයාලා රිද්දලා තිබෙන්න உங்களை පුළුවන්. துரோகம் பண்ணி இருக்கலாம். ඔයාලා ද්‍රෝගීකම් කරන්න පුළුවන්. கர்த்தர் அதுக்கு உங்களுக்கு பதிலாய் அவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறாரு. ඔයාලා උදේශ උන්වහන්සේ එයාලට ඒ දේ කරන්න යනවා. நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல. ඔයාලා කිසිවක්ම කරන්න අවශ්‍ය නැහැ. கர்த்தர்கிட்ட முழங்கால் படிட்டு, උන්වහන්සේ ඉදිරියේ දනනවා. எனக்கு தெரியாதுப்பா, මට දන්නේ නැහැ ස්වාමිනේ. நீங்க பாத்துக்கொள்ளுங்க, ඔබ වහන්සේ බලාගන්න. எனக்காக பதில் கொடுத்துருங்க මං උදේශ ඔබ වහන්සේ පිළිතුරු அப்படின்னு ලබා දෙන්න. ஜெபித்து மாத்திரம் சொல்லிருங்க. එලෙස ඔයාලා යාඥා කරන්න නැති. உங்களுக்கு பதிலாய் அங்க கர்த்தர் பலன் கொடுத்து கர்த்தர் நிச்சயமா உங்கள் காரியத்தை ஜெயமாய் நடத்துவாரு. ඔයාලා උදේශ උන්වහන්සේ ඒ දේ කරයි. கர்த்தர் அவங்களுக்கு கண்டிப்பா பதில் கொடுப்பாங்க. සැබෑම උන්වහන්සේ යාලට ඒ පිළිතුරු ලබා நீங்க දෙයි. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் அது எல்லாத்தையும் நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? එවැනි වාර්තාවන උන්වහන්සේට කැප කරනවාද? எங்கள் அன்புள்ள தகப்பனே, අපගේ ප්‍රේමවන්ත පියාණනි, நீங்க தீமை செஞ்சுட்டாங்களே, මට නපුර කරානේ, துரோகம் பண்ணிட்டாங்களே, ද්‍රෝගීකම් என்று කරානේ, வேதனையோடு ஏமாற்றப்பட்டு கலக்கத்தோடு இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். එවැනි වේදනාවෙන් කැළඹීමෙන් මේ ස්ථානයේ සිටින්න පුළුවන්. இருதயத்துல அதிக அளவு கலக்கமாய் பாரத்தோடு இருக்கலாம் ஐயா. හදවතේ ගොඩක් ඒ දුක් කැළඹීම් තුළ සිටින්න ஆனா පුළුවන්. இன்னைக்கு நீங்க அவங்களுக்காக பதில் கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம். ඒ දරුවන් උදෙසා ඔබ වහන්සේ පිළිතුරු ලබා දෙන්න இன்னைக்கு නිසා யாரெல்லாம் ස්තුතියි. நீங்க பதில் கொடுப்பீங்கன்னு உங்களுக்கு பாரம் கொடுத்துட்டாங்களோ, කවුරු කවුරු ඔබ වහන්සේ පිළිතුරු ලබා දෙයි කියලා ඔබ වහන්සේට කැප කළාද? அவங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு பதில் கொடுத்து நீங்க உயர்த்த போறதற்காக ஸ்தோத்திரம். එයාලගේ ජීවිතය ඔබ වහන්සේට පිළිතුරු දීලා ඔබ වහන්සේ උසස් කරන්න යන නිසා ස්තුතියි. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්.
God bless you. God bless you.